தவக்காலம் முதல் வாரம் வெள்ளி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் பாவி என்று பெரும்பான்மையானவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. எனவேதான் அவ்வார்த்தைகள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கும். நான் நல்லவன் என்று பெரும்பான்மையானவர்கள் கூறுவதுண்டு. எனவேதான் அவ்வார்த்தைகள் பெரும்பாலும் உண்மையாக இருப்பதில்லை. இயேசு இன்றைய நற்செய்தியில் உங்கள் நெறி பரிசேயர்கள் சதுசேயர்களின் நெறியை விட சிறந்திருக்கட்டும் என்று கூறுகிறார். இதனால் அவர்கள் நெறி ஏதோ ஓரளவுக்கு சரி என்று பொருள் அல்ல. அவர்கள் நெறி பிழன்றும் தங்கள் நெறிதான் சிறந்தது, தாங்கள்தான் சிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தனர். தங்களை சிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒருபொழுதும் சிறந்தவர்களே அல்லர். அவர்களை விட நமது நெறி சிறந்ததாக மாற வேண்டும் என்பதே இயேசுவின் படிப்பினை. நிகழ்த்திய குற்றங்களுக்குத்தான் சட்டம் தண்டனை கொடுக்கிறது. எந்த ஒரு செயலும் எண்ணத்தில்தான் கருவாகிறது, வார்த்தைகளில் வளர்கிறது, செயலில்தான் நிறைவு பெறுகிறது. ஆக இயேசு பிறருக்கு ஊறு விளைவிக்கிற எண்ணமும், அந்த எண்ணத்தினால் விளைகிற சினமும், சினத்தினால் விளைகிற வசவுமே பாவங்கள் என சுட்டி காட்டுகிறார். தம் சகோதர சகோதரிகளுடன் அன்பில்லாது அன்பின் விருந்தாகிய திருப்பலியில் பங்கு பெறுவது பொருளற்றது ஆகும். அண்டை அயலாரோடு இணக்கமில்லாமல் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கையும் விரயமே. நம்மிடையே நிகழும் சண்டை சச்சரவுகளுக்கு 3ஆம் நபரை நீதிபதியாக நியமிப்பது அறிவீனமே. நீதிமான் தன் நற்செயலுக்காக பெறுகிற வெகுமதியை விட பாவி தன் மனமாற்றத்திற்காக பெறுகிற வெகுமதி உயரியது. ஆகவே பாவம் அறுப்போம், இணக்கமாவோம், இறையாசிர் பெறுவோம்.